ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஓகே நண்பர்களே, இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காருன்னா ஷார்ட் பிக்சர் இந்த ஃபிலிம் தயாரிச்சுக்கிறாங்க. இயக்கம் மைக்கேல் கே ராஜா இவங்க இயக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இசை ஏஎன் ரகுநந்தன் இசையமைச்சிருக்காரு. இதில் யாரெல்லாம் நடிச்சுக்கிறாங்கன்னா விமல், கருணாஸ் இவங்க எல்லாம் நடிச்சுக்கிறாங்க. இந்த படம் 2 மணி நேர படம். இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாமா? இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, சென்னையில் ஒரு மார்ச் வேரில் வேன் ஓட்டுவராக விமன் வேலை பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃபு கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாருன்னா ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாரு. சேர்த்த உடனே அவங்க ஒய்ஃபு பணம் செலவாகுது அப்படின்ட்டு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு பிணத்தை ஏற்றி திருநெல்வேலியை நோக்கி காசுக்காண்டி அந்த பிணத்தை ஏற்றிட்டு செல்கிறாரு. இப்படி செல்கிற வழியில் லிஃப்ட்டு கேட்டு ஏறிக்கிறாரு கருணாஸ். அவரை ஏற்றிட்டு போன பிறகு அந்த ஏற்றிட்டு போன பிணம் இருக்குல்ல, அவருக்கு 2 மனைவி இருக்காங்க. 2 மனைவியில் முதல் மனைவி மகனாக யார் இருக்காருன்னா ஆடுகளை நிறைய இருக்கிறாரு. அவர் உரிமையை விட்டு தர மாட்டேன், இறுதி சடங்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு அங்கே நிற்கிறாரு. ஆனால் அவருக்கு சொந்த உரிமையை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேறு ஊரில் இருந்து 2வது மனைவி மகன் பவன் துடிக்கிறாரு. இவன் எதுவும் பண்ணக்கூடாது, நான் தான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு பவன் இங்கிட்டு துடிக்கிறாரு. கடைசி காலகட்டத்தில் அப்பாவை பார்த்து கொண்டவர் தான் பவன். சென்னையில் புறப்பட்ட விமல் வழியில் ஒரு காதல் ஜோடியை ஏற்றிக்கிறாங்க. எப்படின்னா, என்னடா இது ஏற்பட்ட பிரச்சனை நடக்குது, இடையில இப்போ காதல் ஜோடி வரையா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏற்றிக்கிறாங்க. இப்போ ஏற்றிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதில் தான் கதையில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது. ட்விஸ்ட்டு என்னென்னா, அந்த ஏற்றிட்டு போயிட்டு நல்லா பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியில் திடீர்னு பார்த்தா அந்த பிணம் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனோடனே இவர் எங்கே ஏது என்ன ஏதுன்னு துடிச்சு போகிறாங்க. அப்புறம் தான் இந்த கதையில் முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. அப்புறம் இதில் தமிழ் பேசி அதிகமாக விமல் சூப்பராக எப்பயும் அருமையாக நல்லா பேசுவார். அதுவும் மதுரை தமிழ்னால சொல்லவே தேவையில்ல, நல்லா பேசுவார். ஆனால் சென்னை தமிழ் இவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நல்லா பேச வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது பாராட்ட செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கருணாஸ் ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் சும்மா நக்கல் அப்படின்னு சொதன்னு எதாவது பேசிக்கிட்டே இருப்பார். அது விமலுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். சரி, கிராமத்துக்காரனா வெகுளித்தனம் தானே அப்படி சொல்லிட்டு அப்பைக்கப்போ அவர் பேச்சு அதுக்கேற்ற மாதிரி காமிச்சிருப்பார். முன்னாள் தெருக்கூத்து கலைஞராக கருணாஸ் கூத்துக்கலை வாழ வேணும், அதை பலரும் ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். விமலுக்கு அவ்வப்போ இவர் தொந்தரவு செஞ்சால் கூட கிராமத்து மனையில் வெள்ளந்தியானவங்க அப்படின்ட்டு அவர் அப்பக்கப்போ கருணாஸ் காட்டிக்கிறார். காதல் ஜோடிக்கு அடைக்கலம் கொடுக்க விமலோட அவர் எந்த அளவுக்கு ஒரு போராடி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறதுலேயே கருணாஸ் எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமிச்சிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் தெரிய வரும் போது மிகவும் அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. இப்படிலாம் கூட ஒரு மனுஷங்களால் செய்ய முடியுமா என்பதான் சினிமாவில் இது அழகாக சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். ஒரு பக்கம் விமல் கருணாஸின் வேன் பயணம் திரைக்கதையில் பயணித்து கொண்டிருக்க, கூடவே அண்ணன் ஆடுகளை நிறையனு, தம்பி பவனு ஆயருக்கிடையே பகையும் அப்பா மீதான பாசமும் பயணிக்கிறது. நிறையனுக்கு குறைவான காட்சியை தான் இருந்தாலும் அவரோட காட்சி அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக நடிச்சிருப்பார். பவனுக்கு இந்த படத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதிகமாக. காதல் ஜோடிகளை மன்னித்து விட்டு என்று அம்மா காலில் விழுந்து கேட்டு கலங்கும் அருள்தாஸ், அப்பாவுக்கு செய்யும் சடங்கை விட்டு தர முடியாதது என் தம்பி பவனு, ஆதரவாக இருக்கும் தீபா சங்கர் நிறைய நடிச்சுக்கிறாங்க. விமல் மனைவியாவுக்கும் மேரி ரிக்டேஸு சில காட்சிகள் மட்டும்தான் போகிறாங்க. பயண கதையில் ஒளிப்பதிவாளருக்கு அதிக வேலை இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பல்வேறு கோணத்தில் அவர் பயணத்தை அருமையாக கொடுத்துருக்கிறாரு. இந்த திரைக்கதையில் மட்டும் சில பட்டி ரிட்டிங்லாம் வேலையில் பார்த்துருந்தாலும் பயணத்தில் வேகத்தடைகள் இல்லாமல் இருந்திருக்குது. நமக்கு ஒரு சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் இந்த படத்தை எந்த அளவுக்கு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தில் இந்த அளவுக்கு எடுத்திருக்காருன்னா அந்த அளவு அந்த படம் நம்ம இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். அவங்க திறமையை நம்ம பாராட்டவும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 4.5 கொடுக்குறேன். அந்தளவுக்கு இந்த படம் அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வீக்கெண்டில் போர் அடிச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு மூவி.